ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான நல்ல டேஸ்டான ஒரு சூப்பரான கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கறி குழம்பே தோற்று போகிற அளவுக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, நான், பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான காம்பினேஷன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளைக்கொண்ட கடலை எடுத்துருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு 5 மணி நேரம் எல்லாமே நீங்கள் ஊற போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு, 1/4 கப் அளவுக்கு வெள்ளை மொச்சை, அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. இந்த பயிறு எல்லாமே நான் ஒரு 5 மணி நேரம் ஊற போட்டு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஊற வச்ச பிறகு 1/4 கப் அளவுக்கு சேர்க்கலங்க. ஊற போடுறதுக்கு முன்னாடி 1/4 கப் அளவுக்கு அளந்து ஊற போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வரவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. அடுத்து இதுக்கான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு அரை மூடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கசகசாக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 முந்திரி நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்ததும் பாருங்கள், ஒரு 5 விசில் வந்ததும் நமக்கு பயிறு நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கூட குழையவே இல்லை. பாருங்கள், இதே மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 விசில் வர விட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வெந்து வந்திருக்கும். அடுத்து அது ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஏலக்காய், ஒரு 4 இதழ் அன்னாச்சி பூ சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கூட அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா எல்லாமே பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வந்ததும் இப்போ இதில் தேவையான மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அடுத்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் விழுதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி மசாலா தூளோட தேங்காய் விழுது சேர்த்து நல்லா வதக்கும் போது அதோட பச்சை வாசனை போய் நமக்கு குழம்பு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப நேரம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம இந்த குழம்பு காலையில் செய்கிறோம்னா நைட்டு வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. இந்த மாதிரி தேங்காய் விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டதும் அடுத்ததாக வேக வச்ச பயிறு தண்ணியோடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. மசாலாவோடு இந்த பயிறு வகைகள் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வதக்கி விட்டதும் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் திக்காக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் குழம்பு மாதிரி செய்ய போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசி சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸில் வேணுமோ நீங்கள் கலந்து பார்த்துட்டு கூட்டி குறைச்சி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பயிர் வேக வைக்கும்போது ஒரு பாதி அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். மறுபடியும் இந்த கிரேவிக்கான இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி வர வரைக்கும் வேக வைங்க. நல்லா கொதி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த கிரேவியை வேக வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். நல்ல எண்ணெய் விட்டு வந்துடுச்சு. இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் பொருத்தமாக இருக்கும். நீங்கள் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரின்னு எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.